பாமகவின் அலுவலக முகவரி சூழ்ச்சி செய்து மாற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குற்றம் சாட்டிய நிலையில் 2022ஆம் ஆண்டிலேயே கட்சியின் அலுவலக முகவரி மாற்றப்பட்டதாக வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால், கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும்? வந்திருக்கிற கடிதம், தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு. ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலக் தெருவுக்கு போயிருக்கு, டி நகருக்கு போயிருக்கு. இது ஏமாற்று வேலை ஒன்று. முகவரி மோசடி அப்படின்னு சொல்கிறார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில், பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமாக பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதற்கு பிறகு 1/6/2022 தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இந்த 10 திலக் தெருவாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம். அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டி நகர் திலக் தெரு தான் இருந்து வருகிறது. இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக திரு கௌரவ தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம். 25/8/2022 தலைவராக பொறுப்பேற்கிறார். அவருடைய பதவிக்காலம் 28/5/2025 முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பதவியே இல்லை. அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாமல்லத்தில் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று. பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளர் அவருடைய அழைப்பின் பேரில் தான் பொதுக்குழு நடத்த முடியும். எனவே அது பொதுக்குழுவே அல்ல. நான் ஒரு வாதத்திற்கு சொல்கிறேன். அவர்கள் 17ஆம் தேதி கூட்டம் நடத்திவிட்டு கால நீட்டிப்பு வழங்குவதற்கான எந்த விதமான தீர்மானத்தையும் போடாமல் கால நீட்டிப்பு வழங்கியிருப்பது ஐயாவுக்கு தான் வழங்கியிருக்காங்க, அது தப்பாக இங்கே வந்துருச்சு, அது ஏமாற்றிட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். இது என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இப்படி குழந்தைகளிடம் ஏமாற்றுவதை போன்ற இந்த வேலைகளை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.